ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தே டோல்ட் எவ்ரிதிங். அவர்கள் அனைத்தையும் சொன்னார்கள். இந்த வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுறோம். அவர்கள் அனைத்தையும் சொல்லவில்லை. இதில் வர்ற கிராமரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டூ அப்படின்னா பன்மை, அதாவது ப்ளூரல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டஸ் ஒருமை, சிங்குலர். டூ பன்மை, டஸ் ஒருமை. அதே மாதிரி டிட் அப்படிங்கிறது ஒருமைக்கு வரும், பன்மைக்கு வரும். அதாவது சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு வரும். இப்போ இந்த டேபிள் பாருங்கள். எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள். ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் வேர்ப் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப் இருக்குது. இதை தான் V1 V2 V3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேக் அப்படின்னா எடுக்கிறது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டுக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். அதே மாதிரி ரைட் எழுதுறது, ரோட் பாஸ்ட் டென்ஸ், ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் சில வார்த்தைகள் இடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறிடும். சில வார்த்தைகளை ஸ்பெல்லிங் மாற்றினா தான் பாஸ்ட் டென்ஸாக மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். அந்த வார்த்தைகள்லாம் என்னென்னு பாருங்கள். ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு. மூவ், மூவ்டு, மூவ்டு. இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் என்னென்ன? இந்த டேக்கு, ரைட்டு, ஈட், இது எல்லாமே ஸ்பெல்லிங் மாறினா தான் பாஸ்ட் டென்ஸாக மாறுது. பார்த்தீங்களா? இது எல்லாமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ இந்த பாஸ்ட் வேர்பு மட்டும் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள். அதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஹி டுக் மை பென். அவர் எனது பேனாவை எடுத்தார். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அவர் எனது பேனாவை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லே. அப்போ ஹீ டிட் நாட் ஆட் பண்ணுறோம். அந்த டுக் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்கு? டேக் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ ஹீ டிட் நாட் டேக் மை பென். அவர் எனது பேனாவை எடுக்கவில்லை. மேலே இருக்கிற வாக்கியமும் கீழே இருக்கிற வாக்கியமும் ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஆனால் மேலே டுக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, கீழே டேக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. டேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டிட் வந்திருக்கு, டிட் நாட் வந்திருக்கு. ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுறப்ப டிட்டு சேர்க்கணும், அடுத்து நாட் சேர்க்கணும், கொடுத்துருக்கிற வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை சேர்க்கணும். ஸோ டிட் நாட் டேக். இப்போ இந்த வாக்கியத்தை மாற்றுங்க. தே டோல்ட் எவ்ரிதிங். அவர்கள் அனைத்தையும் சொன்னார்கள். அவர்கள் அனைத்தையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ தே அப்படின்னு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டிட் நாட் சேர்க்கணும். அப்புறம் டோல்டு எதுலேருந்து வந்திருக்கு? டெல் அப்படிங்கிற வேர்பிலேருந்து டோல்டு வந்திருக்கு. அப்போ தே டிட் நாட் டெல் எவ்ரிதிங். இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம மாற்றுறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ் இன்டு நெகட்டிவ். ஹி ஸ்போக் டு மீ. அவர் என்னிடம் பேசினார். அவர் என்னிடம் பேசவில்லைன்னு நீங்கள் மாற்றணும். வேர்பு பாருங்கள், அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி டிட் நாட் சேருங்க. ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அப்போ அந்த ஸ்போக் அப்படிங்கிற வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் ஸ்பீக். ஹீ டிட் நாட் ஸ்பீக் டு மீ. இந்த வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுங்க. சில்ட்ரன் பிளேட் வெல். குழந்தைகள் நன்றாக விளையாடினர். குழந்தைகள் நன்றாக விளையாடவில்லை அப்படின்னு சொல்லணும். பிளேட் அப்படிங்கிற வேர்ப் ரெகுலர் வேர்ப். இடி எடுத்துட்டிங்கனாலே ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துடும். ஸோ சில்ட்ரன் டிட் நாட் ப்ளே வெல். யூ ஏட் எ கேக். நீ ஒரு கேக் சாப்பிட்டாய். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வாக்கியத்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லே நெகட்டிவாக மாற்றணும். ஏட் அப்படிங்கிற வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? ஈட். அதுக்கு முன்னாடி டிட் நாட் சேருங்க. யூ டிட் நாட் ஈட் எ கேக். நீ ஒரு கேக் சாப்பிடவில்லை. தே ஸ்டுட் தேர். அவர்கள் அங்கே நின்றனர். இப்போ இந்த ஸ்டுட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த வேர்போடைய 3 ஃபார்மும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் அங்கே நிற்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸ்டுட் எந்த வேர்பிலேருந்து வந்துச்சு? ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்பிலேருந்து வருது. ஸ்டாண்ட், ஸ்டுட், ஸ்டுட். ஸோ த ஆன்சர் இஸ் தே டிட் நாட் ஸ்டாண்ட் தேர். ஐ ட்ராங்க் காஃபி. நான் காஃபி குடித்தேன். நான் காஃபி குடிக்கவில்லை அப்படின்னு இந்த சென்டென்ஸை மாற்றணும். I did not drink coffee.
drank அப்படிங்கிற வார்த்தை drink அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் wrote a poem. wrote அப்படிங்கிற வேர்ப் எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு? ஸோ இந்த வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு did notோட ப்ரெசன்ட் வேர்பை சேருங்க. wrote அப்படிங்கிற வேர்ப் ரைட் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. ரைட், wrote, written. ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் ரைட் எ போயம். மாணவர்கள் ஒரு கவிதை எழுதவில்லை. we came yesterday. நாங்கள் நேற்று வந்தோம். நாங்கள் நேற்று வரவில்லை. இந்த வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுங்க. we did not come yesterday. come அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப். come, came, come. ஸோ இந்த இடத்துல did not யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த did யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். we did not come yesterday. did அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மை குறிக்குது. ஸோ மேலே இருக்கிற வாக்கியமும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கீழே இருக்கிற வாக்கியமும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. we did not come yesterday. இந்த வீடியோவில் did எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ரூல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.